இந்த ஜீவ தண்ணீர்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா வெறும் நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு மாத்திரம் இல்லை. இப்போ இந்த வசனத்தை படிப்போம் பாருங்க. இன்னைக்கும் அந்த தண்ணீர் ஓடுதான். எங்கே இருந்து வருதான்? யார் இடத்துல இருந்து வருதான்? இயேசு கிறிஸ்து இடத்துலேருந்து தெளிவாக பார்த்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, இனிமேல் இந்த ஜீவ தண்ணீர் நமக்கு நிரந்தரமாக கிடைக்க போகுது. எனவே இப்போ நம்ம விசுவாசித்து இன்னுமே ஜாக்கிரதையாய் நாம் இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதில் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. என்னது? அந்த நதி எங்கிருந்து வருதான்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இன்னைக்கு அந்த ஜீவ நதி வற்றாத நீரூற்று வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்து இதோ நமக்காக மீண்டும் வர இருக்கிறாரே, அந்த பரிசுத்த சிங்காசனத்திலிருந்து இன்னுமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக அந்த ஜீவ நதி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 2ஆம் வசனம், நகரத்து வீதியின் மத்தியிலும். எதற்காக? இதுதான் முக்கியம். அந்த நதி ஏன் பாயுது? அந்த நதி உங்க மேலேயும் என் மேலேயும் பாய்ஞ்சது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், தாகமாக இருந்தோம், ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டோம். ஆனால் அதற்குரிய பலனை கொடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த ஜீவ தண்ணீர் வெறுசா நம்ம குடிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம முழுகிறதுக்கு மாத்திரம் அல்ல. இப்போ பார்க்குற அந்த 2ஆம் வசனத்தில் 4 ரொம்ப முக்கியம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சமும் இருந்தது. 12 கோத்திரங்கள் 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அந்த நதி எதற்காக கொடுக்கப்படுது? நம்மை சுத்திகரிப்பதோடு மாத்திரமல்ல, கனி கொடுக்கும்படியாக. ஆமென். அதன் விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானது. நம்முடைய கனிகளை கொண்டு மற்ற ஜனங்கள், மற்ற வறண்டது விடாய்த்ததுமான ஆத்துமாக்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். சரீரத்தில் அல்ல, மற்ற ஜனங்கள் ஆத்துமாவிலே ஆரோக்கியம் அடைய வேண்டும்.